நீங்கள் எப்போதாவது உங்கள் சிந்தனைகளில் சுழன்று கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்ததுண்டா? ஒரே நேரத்தில் அமைதியான தருணம் கிடைக்கிறது. அமைதியும் சாந்தியும் இருக்கும் போல் இருக்கும். ஆனால் உங்கள் மூளை மட்டும் நின்று விடுவதில்லை. இது உங்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குகிறது. அதனால் அந்த அமைதியை இசை, பாட்காஸ்ட், நண்பர்களுடன் செலவழிப்பது அல்லது சற்றே ஆபத்தான வழிகளால் நிரப்புகிறீர்கள். உங்கள் சிந்தனைகளை மந்தமாக்கவும், உறைவதற்காகவும். அல்லது ஒரு திட்ட யோசனை உங்களுக்கு இருக்கலாம். ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும், ஒரு புத்தகம் எழுதணும், அல்லது நீண்ட நாட்களாக பேசிக் கொண்டிருக்கும் சிறிய தொழில் தொடங்கணும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் வாரக்காலங்கள், மாதக்காலங்கள் கூட அதை பற்றி சிந்தித்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு சிறிய விபரங்களும் எதெல்லாம் யோசிக்க வேண்டியதோ எல்லாம் நீங்கள் யோசித்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் செய்யாதது அதை கடைப்பிடித்து விடல். இதுதான் அதிக சிந்தனை, ஓவர் திங்கிங். அதிக சிந்தனை என்பது நம் நலனுக்கும் நம் இலக்குகளுக்கும் ஒரு பெரிய தடையாக இருக்கக்கூடும். எளிமையாகச் சொன்னால், இது ஒரு யோசனையை மீண்டும் மீண்டும் யோசிப்பது அல்லது ஒரு சூழ்நிலையின் முடிவுகளை தொடர்ந்து எதிர்பார்ப்பது. இது கடந்த உரையாடல்களை மீண்டும் நினைவு கூர்வது, கடந்த நிகழ்வுகளை மீண்டும் அனுபவிப்பது அல்லது எதிர்கால நிகழ்வுகளை அதிகமாக யோசித்து தவறாக நடக்கும் என்று கற்பனை செய்வது போல இருக்கலாம். அதிக சிந்தனை நம்மை மனப்பூர்வமாக சோர்வடையச் செய்யும். இது கவலை, பதற்றம் மற்றும் நீண்ட காலத்தில் ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த வீடியோவில் அதிக சிந்தனையை எவ்வாறு அடையாளம் காணலாம், அதற்கான காரணங்கள், வகைகள் மற்றும் விளைவுகள் என்ன என்பதை நாம் ஆராயப் போகிறோம். இறுதியாக, இந்த அதிக சிந்தனைக்குள் அகப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதற்கான பயனுள்ள குறிப்புகளையும் பகிர்வோம். அதிக சிந்தனையின் அறிகுறிகள்: ஒரே விஷயத்தை தொடர்ந்து யோசித்து நிறுத்த முடியாமை, உடலிலும் மனதிலும் பதற்றமாகவும் ஓய்வெடுக்க முடியாத நிலையில் இருப்பது, கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் உறுதியாக இருப்பது, கடந்த உரையாடல்களையும் நிகழ்வுகளையும் மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வருவது, எதிர்கால நிகழ்வுகளை மிகையாக திட்டமிடுவது, முடிவுகளை தொடர்ந்து சந்தேகிப்பது, பல்வேறு தேர்வுகளுக்கு இடையில் மாறிக்கொண்டே இருப்பது, நடந்தே இல்லாத விஷயத்துக்கு முன்கூட்டியே வர்ஸ்ட் கேஸ் திட்டங்களை அமைப்பது, மன அழுத்தம் மற்றும் சோர்வுணர்வு. நாம் ஏன் அதிக சிந்திக்கிறோம்? அதிக சிந்தனை என்பது நிச்சயமற்ற சூழ்நிலையை தோற்கடிக்க நம்மை தூண்டும், நம்மை பாதுகாக்கும் ஒரு மூளையின் பங்காகும். பரம்பரை காலத்தில் நமது முன்னோர்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் வேண்டும் என்ற நிலை இருந்தது. இன்றைய காலத்திலும் அந்த மூளை கட்டமைப்பு நம்மில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் மேற்கத்திய சமுதாயத்தில் நுண்ணறிவு மற்றும் சிந்தனை அதிகமாக மதிக்கப்படுகிறது. பள்ளி, வேலை ஆகிய இடங்களில் அதிக யோசனைக்கே பெருமை அளிக்கப்படுகிறது. இதுவே சில சமயங்களில் அதிக சிந்தனையாக மாறுகிறது. அதிக சிந்தனை வகைகள்: எல்லாம் அல்லது ஒன்றுமில்லை எனும் சிந்தனை, ஆல் ஆர் நத்திங் திங்கிங். அனைத்தையும் வெற்றி, தோல்வி என இருவருக்குள் மட்டும் பார்க்கும் நடை. பெரிதாக்கி பார்க்கும் சிந்தனை, கட்டாஸ்ட்ரோஃபைசிங். சிறிய விஷயத்தை மிக பெரிதாக கற்பனை செய்வது. பொதுவாகவே கருதுவது, ஓவர் ஜெனரலைசிங். கடந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தை தீர்மானிப்பது. அதிக சிந்தனையை நிறுத்த 5 எளிய வழிகள். அறிந்திருங்கள், நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீர்கள் என்பதை முதலில் கவனியுங்கள். தற்போதைய தருணத்தில் இருங்கள். இயற்கையில் நேரம் செலவிடுங்கள். சுற்றியுள்ள சூழலை உணருங்கள். பெரிய படத்தை பாருங்கள். இது 5 ஆண்டுகளில் முக்கியமாயிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். செயல்படுங்கள். சிறிய செயல்களைக் கொண்டு தொடங்குங்கள். செயல்பாடே சிந்தனையை தாண்டும். தவறு செய்ய தயாராகுங்கள். பிழைகள் செய்வதை அச்சமில்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். தவறுகள் வளர்ச்சிக்கு அடித்தளம்.